மீசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 9 பேரை காவு கொண்ட டெல்லி கார் வெடிப்பு சம்பந்தமான சம்பவம் குறித்து என்னென்ன விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். நேற்றைய தினம் மாலையாகும் பொழுது 6:52 மணி அளவுல டெல்லியின் மிக பெரும் பாதுகாப்பு வலயமாக சொல்லப்படுகின்ற செங்கோட்டைக்கு அருகில் இருக்கின்ற மெட்ரோ நிலையத்துக்கு பக்கத்துல இடம்பெற்ற கார் வெடிப்பு தான் 9 பேர் இறப்பதற்கும் 20க்கும் அதிகமானவங்க காயப்படுவதற்குமான காரணமாக அமைந்தது. கார் ரெட் சிக்னல் போட்டதுக்கு பிற்பாடு நிதானமாக போய்த்து நிக்கிற சந்தர்ப்பத்துல தான் மிகப்பெரிய சத்தத்தோட தீ புலம்புகளோட வெடித்து சிதற ஆரம்பிச்சது. அருகில் இருந்த 3 கார்கள் உடனடியாக தீப்பற்றி கொள்ளுது. மக்களும் அலறி எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் சொல்லி உடனடியாக தீயும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு அரச மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்களாம். 8 பேரும் சம்பவ இடத்திலே இறந்திருப்பதாக தெரிய வந்திருக்குது. 3 முக்கியமான பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளை தொடங்கியிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக தேசிய பாதுகாப்பு படைப்பிரிவினர், அதுபோல தேசிய புலனாய்வு பிரிவினர், தடவியல் ஆய்வு நிபுணர்கள் என்று சொல்லி 3 துருவங்கள்ல இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுது. இதுவரைக்கும் இது கார் குண்டு தாக்குதலா அல்லது கார் ஏதாவது தொழில்நுட்ப காரணமாக வெடித்ததா, இதுக்கு பின்புலமாக என்ன இருந்த காரண காரியங்கள் எதுவும் கண்டறியப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. முதற்கட்டமாக சிசிடிவி புட்டேஜ்களை வச்சு போலீசார் விசாரணைகளை தொடங்கினாங்க. அதுல இந்த கார் எங்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பிடிச்சாங்க. அதுதான் ஹரியானா பிரதேசத்துல இந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருப்பதாகவும் இதனுடைய ஓனர் சல்மான் என்றொருத்தரை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. அவர விசாரணைகள் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, டெல்லியை சேர்ந்த தேவேந்தர் என்று சொல்லப்படுகிறவருக்கு இந்த காரை விற்றதாகவும், இப்படி பல்வேறு நபர்களும் கைமாறி இறுதியாக புல்வாமை சேர்ந்த தாரிக் என்பவர் அந்த காரை வாங்கியதாக தெரிய இவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணை மேற்கொண்டாங்க. 300க்கும் அதிகமான சிசிடிவி புட்டேஜ்களை செக் பண்ணதுல தான் குறித்த கார் வண்டி புல்வாமா பிரதேசத்திலிருந்து டெல்லிக்குள்ள பிரவேசிச்சிருக்குது. இது 3 மணி நேரங்கள் செங்கோட்டையில் இருக்கின்ற ஒரு வாகன தரிப்பிடத்துல தரித்து நின்றதாகவும் சொல்லப்படுது. உமர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞனை கைது செஞ்சாங்க. இந்த கார் வண்டியை ஓட்டி வந்தவர் அவர்தான் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல சிசிடிவியில பதிவானதன் காரணமாக உமர் கைது செய்யப்பட்டாரு. இந்த கார் வண்டிக்குள்ள 3 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. மெதுவாக நகர்ந்த கார் அந்த சிக்னல்ல நின்றுதான் வெடிச்சதாக சொல்லப்படுது. இதுல இவர் சாரதி என்றிருந்தா எப்படி இவர் உயிர் தப்பினாரு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வியாக எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியாக இருந்தா வெடிப்பு சம்பவத்துக்கு முதல் இந்த காரை பல்வேறு இடங்களை ஓட்டியவர் உமர் தானா? பிறகு வெடிப்பு சம்பவத்தோடு சம்மந்தப்படுகின்ற பொழுதோ வேறு யாரும் சாரதிகள் இருந்தார்களா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா அல்லது வெடிமருந்துகள் வெடிக்கப்பட்டதா அல்லது ரிமோட் கண்ட்ரோல்ல வெடிக்கப்பட்டதா பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தடவியல் இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் அந்த வெடிப்பு சம்பவத்துல இரும்பு துகள்கள் அல்லது குண்டுகள் எதுவுமே கசிந்ததாக சிதறியதாக இல்லை என்பது தெரிய வருது. அப்படியாக இருந்தா இந்த குண்டு வெடிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இதுக்கு பின்னால இருக்குதா இல்லையா, இந்த கார் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ல வெடிச்சதா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. உத்தியோகபூர்வமாக இதுவரைக்கும் எந்த ஒரு விடயங்களும் கண்டுபிடிக்கப்படல. போலீசார் துப்பு துலக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் நேற்றைய தினம் காலை பொழுதுல ஹரியானா மாகாணத்துல ஒரு வைத்தியர் அவர வீட்டுல 300 கிலோகிராம் வெடிமருந்துகளும் பல துப்பாக்கிகளோடும் ஒரு வைத்தியர் கைது செய்யப்பட்டார். இந்த வைத்தியருக்கும் இப்போது கைது செய்யப்பட்ட காரை ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகின்ற சந்தேக நபரான அந்த உமருக்கும் ஏதாவது உறவுகள் இருக்கிறதா என்ற பல்வேறு விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது. DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்திருக்குது. அவருக்கு இருக்கும் உறவுகள் இருக்கிறதா, இந்த உமர் குறித்த நேரத்துக்குள்ள டெல்லிக்கு வந்ததுக்கு பிற்பாடு யார் யாரை சந்திச்சார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிய வருது. இப்போது இந்தியாவில் இருக்கின்ற தூதரகங்கள் அனைத்துமே இதில் பலியானவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்தியா ஊடகங்கள்ல சஜித் பிரேமதாச அவர்கள் பற்றிய ஒரு கதையும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இது குண்டுவெடிப்பா என்ற ஒரு விஷயம் கூட உறுதிப்படுத்தப்படாத நிலையில சஜித் பிரேமதாச இது குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லி தனது கருத்தை சொல்லி இருந்த சம்பந்தமாக அங்கு விமர்சிக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள் எப்போதுமே முதற்கட்டமாக அனுதாபத்தை தெரிவிப்பாங்க. பிறகு அந்த குறித்த
நாட்டுக்கு ஆதரவு வழங்குகின்றவர்களாக இருந்தால் அவர்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வாங்க. அதுவும் குண்டுவெடிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிற்பாடுதான். அதனால இவர் எதனால குண்டுவெடிப்பு என்று சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது இந்திய ஊடகங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்குது. இலங்கையினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிறவர் இப்படி ஒரு வார்த்தையை விட்டதுனால இப்போது இந்தியா வரைக்கும் அது அதிருது. அந்த ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்குது. இங்க பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தேர்தல் ஒன்றை அண்மிக்கும் பொழுதோ எதனால இந்தியாவில் குண்டு வெடிக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், அதே போல பல்வேறு விஷயங்களை துப்பு துலக்குகின்ற இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு ஏன் இந்த ஒரு விஷயம் தெரியாது? இது ஒரு குண்டு வெடிப்பாக இருந்துட்டால் இருக்குமா இல்லையா என்பது தெரியல, விசாரணையில தெரிய வரும். ஒருவேளை இது ஒரு குண்டு வெடிப்பாக இருந்துட்டா ஏன் இந்தியா உளவுத்துறைக்கு இது தெரியல அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சது. காரணம் என்னடா, ஈஸ்டர் தாக்குதல் குறித்து இந்திய உளவுத்துறைக்கு தெரிந்ததாக சொல்லப்படுது. இலங்கையில் நடக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. தாவூத் இப்ராஹிமும் முன்னே நாள் விடுதலை புலி உறுப்பினர்களும் இணைந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் அந்த உளவுத்துறைக்கு தெரியுது அப்படின்னு இருந்தா எதனால இந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பந்தமாக குண்டுவெடிப்பாக இருந்துட்டால் ஏன் இது தெரியல அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வரலாறுகளை பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு வகையில சில நேரம் வாகனத்தில் ஏற்படுகின்ற கோளாறு காரணமாக இப்படியான வெடிப்பு சம்பவங்களும் பதிவாக இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இது எதனால் நடந்தது, இதுக்கு பின்புலமாக இருந்த காரண காரியங்கள் நிச்சயமாக விசாரணையில் தெரியும் பட்சத்தில் தான் இது குறித்த விஷயங்கள் பேச முடியும். எனவே பொறுத்து பார்க்கலாம் இந்த விசாரணைகள் எப்படி முன்னெடுக்கப்படுது, என்னென்ன விடயங்களை போலீசார் கண்டறிகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இதில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு எந்த விடயங்களும் உறுதிப்படுத்தப்படாமல் மதச்சாயங்களோ இன கலவரங்களுக்கும் வித்திருக்கின்ற வகையில எந்த ஒரு விஷயங்களும் பரிமாறப்படக்கூடாது, கருத்துக்கள் சொல்லக்கூடாது என்ற ஒரு விடயத்தை கூறி அந்த இறந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.